ஜெபம் செய்வோம். எங்கள் கற்பாரையும் எங்கள் மீட்பெருமாகிய ஆண்டவரே, அடியனின் வாயின் சொற்களும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானமும் உம்முடைய திருமுன்னிலையில் ஏற்புடையனவாய் இருப்பனவாக. ஆமென். அன்புக்கினியவர்களே, உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இறைமகன் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். ஒரு தச்சருடைய பட்டறையிலே சலசலப்பு. அங்கிருந்த சுத்தியலும் ஆணியும் பேசிக்கொண்டன. சுத்தியலை பார்த்து ஆணி சொன்னது, அடுத்தவர் தலையில் தட்டுவதே உன்னுடைய செயல் என்று சொன்னது. ஆணியை நோக்கி சுத்தியல் சொன்னது, எவ்வளவு கடினமாக இடமாய் இருந்தாலும் அதை ஆழம் பார்ப்பதுதான் உன்னுடைய செயல் என்று சண்டை போட்டுக்கொண்டது. உப்பு காகிதமும் இலைப்புளியும் அந்த இடத்துல சண்டை போட்டுக்கொண்டன. உப்பு காகிதத்தை பார்த்து இலைப்புளி சொன்னது, நீ இருக்கும் இடம் எப்பொழுதுமே அரிப்பு என்று சொன்னது. அந்த இலைப்புளியை பார்த்து உப்பு காகிதம் சொன்னது, நீ மட்டும் என்ன அனைவரையும் தேய்த்து தரைமட்டமாக்குபவன் தானே என்று சொன்னது. அதே போல் அளக்கும் பட்டையும் அறுக்கிற வாளும் சண்டை போட்டு கொண்டன. வாள் அளக்கும் பட்டையை பார்த்து, யாராயிருந்தாலும் அளந்து ஆழம் பார்ப்பவன் நீ என்று சொன்னது. அதற்கு அளக்கும் பட்டை வாளை பார்த்து சொன்னது, யாராக இருந்தாலும் அவர்களை துண்டாக்கி மகிழ்பவன் நீ என்று சொன்னது. இவ்வாறு தச்சர் பயன்படுத்தும் அந்த பொருட்கள் எல்லாம் சண்டையிட்டு கொண்டிருந்தன. திடீரென்று அந்த இடத்திற்கு அந்த தச்சர் வருகிறார். இந்த பொருட்கள் அனைத்தையும் பயன்படுத்தி ஒரு அழகான மேஜையை உருவாக்குகிறார். இந்த தச்சர் வேறு யாரும் அல்ல, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த சுத்தியல் ஆணி போன்று சண்டையிட்டு கொண்டிருந்த 4 வகையான திருச்சபைகளை ஆண்டவர் ஒன்றிணைத்து தென்னிந்திய திருச்சபை என்ற அழகிய மேஜையாய் உருவாக்கி இருக்கிறார். ஆங்கிலிக்கன், பிரெஸ்பிட்டீரியன் என்று அழைக்கப்படும் மூப்பர் ஆளுகை திருச்சபை, காங்கிரிகேஷனிஸ்ட் என்று அழைக்கப்படும் சபை ஆளுகை திருச்சபை மற்றும் மெத்தடிஸ்ட் திருச்சபைகள். 4 திருச்சபைகளும் 4 வகையான முறைகளை பின்பற்றுகிற திருச்சபைகள். அவர்களிடையே பல வேறுபாடுகள் வழிபாட்டிலும் அவர்களின் நம்பிக்கைகளிலும் இருந்தது. அத்தனை வேறுபாடுகளையும் களைந்து தென்னிந்திய திருச்சபையாய் ஒரே குடையின் கீழ் இந்த 4ம் இணைக்கப்பட்ட நாள்தான் இன்று. 1947 ஆண்டு செப்டம்பர் 27 தென்னிந்திய திருச்சபை உருவான நாள். 75 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். 75 ஆண்டுகள் தென்னிந்திய திருச்சபை உருவாகி கடந்தோம் என்றால், தென்னிந்திய திருச்சபை உருவாவதற்கு 100 ஆண்டுகளுக்கு மேல் நேரம் எடுத்திருக்கிறது. முதலாவது ஐக்கியமாய் ஒரு திருச்சபை உண்டாக வேண்டும் என்று 1850 பேசப்பட்டது. அதன் பிறகு பல மாநாடுகள் 1855, 57, 58, 62, கடைசியாக 1888 ஆண்டு லண்டனிலே ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டிற்கு பிறகு SIUC, சவுத் இந்தியன் யுனைடெட் சர்ச் என்ற ஒரு அமைப்பு உருவானது. அந்த சவுத் இந்தியன் யுனைடெட் சர்ச்சில் பிரெஸ்பிட்டீரியன், அதாவது மூப்பர் ஆளுகை திருச்சபையினரும் காங்கிரிகேஷனிஸ்ட் எனும் சபை ஆளுகை திருச்சபையினரும் ஒன்றிணைந்தார்கள். அதன் பிறகு பல முயற்சிகளுக்கு பிறகு 1910 ஆண்டு மெத்தடிஸ்ட் திருச்சபையும், 1919 ஆண்டு தேசிய மிஷனரி ஐக்கிய கூட்டமைப்பு சபையாரும் இதில் ஒன்றிணைந்தார்கள். அதன் பிறகு தரங்கம்பாடி
பெங்களூர், சென்னை என பல இடங்களில் ஒன்று கூடி இந்த ஒன்றிப்பை குறித்து பல மாநாடுகள் நடத்தி கடைசியாய் 1947 செப்டம்பர் 27 தென்னிந்திய திருச்சபை உருவானது. 4 வேறுபட்ட திருச்சபைகள், 4 வெவ்வேறு நம்பிக்கைகள் கொண்டவர்கள், ஒவ்வொருவரும் தங்களின் தன்மைகளில் ஒன்றை இழக்க வேண்டியதாயிருந்தது. புதியதான ஒரு வழக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிருந்தது. இவை அனைத்தும் பேசி முடிக்கப்பட்டு தென்னிந்திய திருச்சபை உருவான நாளை திருச்சபை வரலாறு 2ஆம் பெந்தகோஸ்தே நாள் என்று அழைக்கிறது. உலகின் மிகப்பெரிய திருச்சபைகளில் ஒன்றுதான் திருச்சபை. இதில் பொதுமையாய் 4 கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மிக முக்கியமாய் பேராயர் ஆளுகை முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த பேராயர் ஆளுகை முறை மூப்பர் ஆளுகை திருச்சபைக்கும் சபை ஆளுகை திருச்சபைக்கும் புதியது. இருந்தாலும் இந்த பேராயர் ஆளுகை முறையை ஏற்றுக்கொண்டார்கள். திருமறை மட்டுமே மீட்பிற்கு அடித்தளம் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு அப்போஸ்தலர் மற்றும் நிசையா விசுவாச பிரமாணங்கள் பொதுவானது நம்முடைய விசுவாச அறிக்கைகளாய் ஏற்றுக்கொண்டார்கள். திருமுழுக்கு, திருவிருந்து, ஞானஸ்நானமும் கர்த்தருடைய நற்கருணையும் திருவருட்சாதனங்களாய் சாக்கிரமந்துகளாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இவ்வாறு இந்த 4 அடிப்படைகளில தென்னிந்திய திருச்சபை உருவானது. இந்த தென்னிந்திய திருச்சபையில் கோவை திருமண்டலம் 1950 இணைந்தது. கோவை திருமண்டலத்தில் இருக்கிற LMS சபைகளும் நம்முடைய திருச்சபைகள் அனைத்தும் 1950 இந்த தென்னிந்திய திருச்சபை ஐக்கியத்திலே இணைந்தது. தென்னிந்திய திருச்சபைக்கு 75வது ஆண்டை தென்னிந்திய திருச்சபை சந்திக்கிறது. நம்முடைய கோவை பேராயம் 71 ஆண்டுகளை கடந்து 72ஆம் ஆண்டிற்குள் செல்லுகிறது. கோவை பேராயத்தை பொறுத்தவரையில 6 பேராயர்கள் இந்த கோவை பேராயத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆண்டவரின் வழிநடத்துதலினால் எண்ணற்ற தடைகளை, சிக்கல்களை கடந்தும் தென்னிந்திய திருச்சபை இன்றளவிலும் நின்று கொண்டிருக்கிறது. 24 பேராயங்கள் தென்னிந்திய திருச்சபையில இருக்கிறது. உலகிலேயே மிக பெரிய திருச்சபை என்று போற்றப்படுகிறது. 1500க்கு மேற்பட்ட திருச்சபைகள் தென்னிந்திய திருச்சபையின் கீழ் இருக்கிறது. ஏறக்குறைய 4 கோடி பற்றாளர்களை கொண்ட திருச்சபையாய் இது இருக்கிறது. 11,214க்கு மேல் அதிகமான ஊழியர்களை கொண்ட மிகப்பெரிய திருச்சபையாய் தென்னிந்திய திருச்சபை இருக்கிறது. இதில் 104 மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகிறது. 2000த்திற்கும் அதிகமான பள்ளிகள் இருக்கின்றன. 130ற்கும் அதிகமான கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இவ்வளவு காரியமும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. 75 ஆண்டுகள் தொடர்ந்து இது செயல்படுகிறது என்பது ஆண்டவரின் துணையின்றி நடைபெறாத ஒரு காரியம். ஆகவே திருச்சபையை ஆண்டவர் நிறுவினார் என்பதற்கு இதுவே மிகச்சிறந்த சான்றாய் இருக்கிறது. ஒரு நாள் ஒரு அரசன் இருந்தான். அவனை அந்த நாட்டு மக்கள் அனைவரும் போற்றி புகழ்ந்தார்கள். அந்த அரசனிடத்தில் ஒரு குறையையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மிகச்சிறந்த வள்ளலாய் இருந்தான். அந்த நாட்டு மக்களின் தேவைகள் அனைத்தையும் சந்தித்தான். தன் மீது எந்த இழுக்கும் வராத அளவிற்கு தன்னுடைய ஆட்சியை நடத்தி வந்தான். ஒரு நாள் அவரை சந்திக்க அவர் நண்பர் வந்தார். நண்பர் கேட்டார், உன்னுடைய புகழ் எல்லையெங்கும் பரவி இருக்கிறதே, அப்படி நீ என்ன செய்தாய்? உன்னிடத்தில் ஒரு குறையும் கிடையாதா என்று கேட்டார். நான் அரச பதவி ஏற்ற போது என்னை அனைவரும் புகழ்ந்தார்கள், என்னை பாராட்டினார்கள், என்னை போற்றினார்கள். அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், என்னிடத்தில் இருக்கும் குறைகளை மறைத்து இவர்கள் பாராட்டுகிறார்கள். என்னிடத்தில் குறைகள் இருக்கும், அதை நான் கண்டறிய வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஒரு சில நாட்கள் நான் செவிடனை போல், காது கேளாதவனை போல் நடித்தேன்.
என் முன் போற்றி என்னுடைய குறைகளை பின்னே சொன்னவர்கள் என் காது கேட்கவில்லை என்று தெரிந்தவுடன் என்னுடைய குறைகளை என்னிடத்திலேயே சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த குறைகளை திருத்தி கொண்டேன், அதன் மூலமாகத்தான் இந்த பெயரை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, திருச்சபையின் 75 ஆண்டு கால பயணம் போற்றுதலுக்குரியதுதான், சிறப்பானதுதான். ஆனால் இன்னும் நாம் களைய வேண்டிய குறைகளும் நம்முடைய திருச்சபையின் பால் இருக்கத்தான் செய்கிறது. சிறு சிறு குறைபாடுகளை நாம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். இவை அனைத்தையும் சரி செய்து இன்னும் முழுமையான பயணத்தை நோக்கி நாம் செல்ல அழைக்கப்படுகிறோம். முழுமையான பயணத்தை நோக்கி செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளின் தென்னிந்திய திருச்சபை சிந்திக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு யூனிட்டி இன் வர்ஷிப், வழிபாட்டில் ஒற்றுமை என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் படிக்க கேட்ட 3 திருமறை பகுதிகளிலும் இருந்து ஒவ்வொரு வசனத்தை மட்டும் உங்கள் சிந்தனைக்காக விட்டு செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக லூக்கா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இறை ஆட்சியை பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சீடர்களை அருகில் இருக்கிற ஊர்களுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அங்கே ஆண்டவரின் அரசை குறித்து பறைசாற்றவும் பிணியாளிகளை நலப்படுத்தவும் அனுப்புகிறார். திருச்சபையின் உருவாக்கிய நோக்கம் இதுவாகத்தான் இருந்திருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை என்ன நோக்கத்திற்காய் இந்த உலகத்திற்குள் அனுப்பினாரோ அதே செயல்பாட்டை செய்யத்தான் திருச்சபையாகவும் நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய சீடர்களை என்ன பணிக்காக அனுப்பினார் என்று பார்க்கும் பொழுது, இறை அரசை, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க வேண்டும். இறை அரசு, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாய் இருக்கும்? நமக்கு அனைத்து ஆட்சிகளையும் பற்றி தெரியும், அனைத்தையும் பார்த்திருக்கிறோம். மாற்றி மாற்றி ஒவ்வொருவரையாய் நாம் தாம் தெரிந்தெடுத்து ஆட்சியில் அமர வைத்திருக்கிறோம். அந்த ஆட்சியை குறித்து நாம் பேசவில்லை. அந்த ஆட்சியை இறைவன் செய்தால் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதைத்தான் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இறை ஆட்சி, நம்முடைய வாழ்வில் இறைவன் ஆட்சி செய்வதாயிருந்தால் அந்த ஆட்சி எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பணிக்காகத்தான் சீடர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். அதை பறைசாற்ற வேண்டும். இறையாட்சி என்பது அன்பு, இரக்கம், நீதி போன்ற மதிப்பீடுகளை கொண்ட ஒரு அமைப்பாய் இருந்திருக்கும். அன்பு இருந்திருக்கும், இரக்கம் இருந்திருக்கும், நீதி அங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கும். இதுதான் இறையாட்சியின் மதிப்பீடு. அதேபோல் மொழி, இனம், பாலினம், கலாச்சாரம் என அனைத்து வேற்றுமைகளையும் களைந்து அனைத்து மக்களையும் ஒரே குடைக்குள் சேர்ப்பதே இறையரசாக இருந்திருக்கக்கூடும். இறையரசில் வேற்றுமைகள் இல்லை என்பதை திருமறை முழுக்க ஆண்டவர் எடுத்து காட்டுகிறார். குறிப்பாய் சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் இருந்து தொடங்கியது இறையாட்சி வந்து விட்டது என்று சொன்னார். இறையாட்சி நெருங்கி விட்டது என்று யோவான் ஸ்நானகன் சொன்னார். இறையாட்சி வந்து விட்டது என்று இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். யாருக்கு பிரசங்கித்தார்? இயேசு கிறிஸ்துவின் பெரும்பான்மையான திருப்பணிகள் கலிலேயாவிலும் சமாரியாவிலும் நடந்தன. இப்படி எந்த வேற்றுமையும் இன்றி அனைவருக்குமான ஒரு ஆட்சியாய் இருப்பதுதான் இறையாட்சி. அந்த இறையாட்சி தத்துவங்களை கொண்டதாய் திருச்சபை இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
திருச்சபையின் உயரிய நோக்கம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்பதே இறையரசின் தன்மை. இதுதான் இறையரசின் தன்மை. ஒரு நாள் எங்க பள்ளியில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட். நான் இந்த வசனத்தை எழுதும்போது எனக்கு அந்த நினைவு வந்தது. நாங்கள் அனைவரும் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாய் பள்ளி வகுப்பறைக்குள்ளே ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை தள்ளி தள்ளி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் தவறி விழுகிறான். அவன் அந்த டெஸ்க், அந்த மேஜையின் மீது விழுகிறான். விழும்போது அவன் தலை அதன் முனையிலே பட்டு அடிபடுகிறது, காயப்படுகிறது. அவனை நாங்கள் அழைத்து செல்லுகிறோம் மருத்துவமனையில். சிறிய காயம்தான். காயத்திற்கு தையல் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எங்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் வந்து, யார் உன்னை தள்ளி விட்டது சொல்லு அப்படின்னு சொல்லு. யாருமே தள்ளி விடலைங்க, நானா தான் விழுந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். இல்லப்பா சொல்லு, உடனே அவனுக்கு தண்டனை கொடுப்போம், இப்படியா விளையாடுவது, உனக்கு ரத்தம் வர அளவுக்கு என்று சொல்லுகிறார். அந்த மாணவன் மீண்டும் சொல்லுகிறான், இல்லைங்க நானே தான் விழுந்துட்டேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை விடுகிறேன். அதன் பிறகு அந்த மாணவனை அழைத்து நாங்கள் பேசினோம். ஏன்டா உன்னை அவன் தானே தள்ளி விட்டான், ஏன் சொல்லியிருக்கலாம்ல. சொல்லிட்டு என்ன இருக்கு, 2 பேரும் சேர்ந்து தான் விளையாடணும், தவறுதெல்லாம் நான் விழுந்து அடிபட்டுட்டேன். எனக்கு அடிபடும் போது வலிச்ச வலி தானே அவனை அடிக்கும் போதும் அவனுக்கும் வலிக்கும், எதுக்கு விட்டுறலாம் அப்படின்னு சொன்னான். அன்பானவர்களே, இது எதற்காக என்றால், எனக்கு வலிக்கிறது இதே போல் அவனுக்கும் வலிக்கும் என்ற எண்ணம் அந்த பையனின் மனதிலே இருந்தது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிறர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். திருச்சபை இப்படிப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும். திருச்சபை என்றால் நாம் தான். திருச்சபை என்பது வெறும் இந்த கட்டிடம் மட்டும் கிடையாது. இதில் வாழ்கிற நாம் தான் திருச்சபை. நாம் இத்தகைய தகவல்களை பெற்றவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாய் நாம் படிக்க கேட்ட 2ஆம் திருமுறை பகுதி, ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாய் ஆக்குகிறவர் என்று அந்த வசனம் குறிப்பிடுகிறது. கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நாம் திருச்சபையாய் இருக்கிறோம். தென்னிந்திய திருச்சபையின் நிலை என்ன? பிறர் குற்றம் சாட்டும் அளவிற்கு நாம் இருக்கிறோமா? குற்றம் சாட்டப்படாத ஒரு திருச்சபையாய் நாம் இருக்கிறோமா? தென்னிந்திய திருச்சபை இந்த லாக்டவுன் டைம், அதாவது இந்த கட்டுப்பாடுகள் இருக்கிற நேரத்தில் நம்முடைய திருச்சபையை திறக்க முடிவதில்லை, திருச்சபையின் செயல்பாடுகள் நடப்பதில்லை. ஆனால் திருச்சபையை குறித்த வழக்குகள் நீதிமன்றங்களில் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. நம்முடைய பேராயம் மட்டுமல்ல, தென்னிந்திய திருச்சபையின் அனைத்து பேராயங்களிலும் ஏதோ ஒரு குற்றம். செய்தித்தாளை திறந்தால் தென்னிந்திய திருச்சபையை பற்றி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளை களைந்து நாம் பயணத்தை மேற்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்முடைய கடமை. யாராலும் குற்றச்சாட்ட இயலாதவர்களாய் நம்முடைய திருச்சபை அந்த நிலையை நோக்கி நகர வேண்டும். அதற்காய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 75 ஆண்டுகளை கடந்த இந்த நேரத்தில் மீண்டும் நம்முடைய திருச்சபையை கட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாய் நாம் படைக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி, இழி நிலையிலிருந்து மீளும் திருச்சபையாய் நாம் மாற வேண்டும். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம்
பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருப்பதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி இந்த நிந்தனைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று நெகேமியா அழைப்பு விடுக்கிறார். எருசலேம் என்பது ஒரு மிகப்பெரிய நகரம், மிகச்சிறந்த சிறப்புகள் கொண்ட நகரம், ஆண்டவர் உருவாக்கி கொடுத்த ஒரு நகரம், ஆண்டவரின் மக்கள் எகிப்திலிருந்து பயணப்பட்டு வந்து குடியேறிய நகரம், ஆண்டவரின் திருச்சபை சாலமோனால் மிக உயர்ந்ததாய், உலகிலே யாரும் காணக்கூடாததாய் அவ்வளவு சிறப்பாய் கட்டப்பட்ட நகரம் எந்த நிலையில் இருக்கிறது? சிறுமைப்பட்டிருக்கிறது. அதை பொதுமொழிபெயர்ப்பிலே நான் படிக்கிறேன். எவ்வித இழிநிலையில் நாம் இருக்கிறோம் என்பதையும், எருசலேம் பாழடைந்து கிடப்பதையும், அதன் வாயிற்கதவுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதையும் நீங்களே பாருங்கள் என்று கூறுகிறார் நெகேமியா. மிகவும் சிறப்பு வாய்ந்த நகரம்தான். ஆனால் இந்த சூழ்நிலையில எப்படி இருக்கிறது? தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, பாழடைந்து போய் கிடக்கிறது. சிறுமைப்பட்டிருக்கிறது. அதை கண்டு கண் கலங்கி கடவுளிடம் மன்றாடி அதன் அரசனிடம் சென்று எருசலேமின் நிலையை கூறி அதை சுற்றிலும் இருக்கிற மதிர்ச்சுவர்களை மீண்டும் கட்ட அனுமதி பெறுகிறார் நெகேமியா. அதற்கு பிறகு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், அந்த மக்களை ஒன்றிணைக்கிறார், மீண்டும் அந்த அலங்கம் கட்டப்படுகிறது, அந்த மதிர்ச்சுவர் மீண்டும் அழகாய் கட்டப்படுகிறது. சிதறுண்டு இருந்த மக்களை ஒன்று திரட்டி பாழாய் கிடந்த எருசலேமின் மதிர்ச்சுவர்களை நெகேமியாவின் குரல் மட்டுமல்ல, ஆண்டவரின் அருளும் சேர்ந்து கட்டி எழுப்பியது. 75 ஆண்டுகள், இரண்டாம் பெந்தகோஸ்தே நாள், உலகின் மிகப்பெரிய திருச்சபை, அனைத்து புகழும் கொண்ட தென்னிந்திய திருச்சபை தான் மீண்டும் புது பொலிவு பெற வேண்டும், மீண்டும் புது பொலிவு பெற வேண்டும். உருவாக்கப்பட்ட நாளிலே ஆதி திருச்சபை, தொடக்க கால திருச்சபையின் தன்மைகளை தன்னகத்தை கொண்டிருந்த திருச்சபை, அனைத்து சேவைகளையும் மக்களுக்காய் செய்த திருச்சபை 75 ஆண்டுகளை கடந்து இத்தகைய குறைபாடுகளோடு இருக்கிறது. மீண்டும் அதை கட்ட ஆண்டவர் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த பொறுப்பு நம் மீது விழுந்த கடமை. இறைப்பணிக்கு முன்னோடியாய் திகழ்ந்த திருச்சபை தான் தென்னிந்திய திருச்சபை. மறுபடியும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இதை மீண்டும் கட்டுவார் என்ற நம்பிக்கையில விட்டு செல்ல நாம் அழைக்கப்படவில்லை. மீண்டும் இதை நன்மையின் பாதையில் நடத்துவது நம் மீது விழுந்த கடமை. ஒரு வியாபாரி தன்னுடைய பொருட்களை சந்தைக்கென்று எடுத்து செல்லுகிறார். போகிற வழியில அந்த வண்டியின் சக்கரம் சேற்றிலே சிக்கிக் கொள்கிறது. அது ஒரு மாட்டு வண்டி. மாட்டை அடித்து பார்க்கிறார், அதனால் இழுக்க முடியவில்லை. யாரேனும் உதவுவார்களா என்று பார்க்கிறான், யாரும் உதவவில்லை. உடனே ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவரே, நான் கஷ்டப்படுகிறேன், உம் கண்ணுக்கு தெரிவதில்லையா? எப்படியாவது வந்து எனக்கு உதவுங்கள் என்று உரத்த குரலாய் சத்தமிடுகிறான். சத்தமிட்டு கொண்டே இருக்கிறான். ஒரு நேரத்தில் அவனுக்கு சலிப்பு உண்டாகிறது. வெறுத்து போனவனா, யாருமே உதவ மாட்டார்கள் என்று தானே அந்த வண்டியின் சக்கரத்தை பிடித்து தள்ளுகிறான். அப்பொழுது வண்டி வெளியில் வருகிறது. அப்பொழுது ஒரு குரல் கேட்கிறது, இந்த செயல்பாட்டை முதலே நீ செஞ்சிருக்கலாம், யாராவது வருவார்கள், உதவுவார்கள், இதை செய்வார்கள் என்று காத்து கொண்டிருந்தாயே, இந்த செயல்பாட்டை செய்ய நீ துணிந்திருந்தால் எப்பொழுதோ நீ இந்த காரியத்தை கடந்து சென்றிருப்பாய் என்று சொன்னார். அன்பானவர்களே, திருச்சபையை எழுந்து கட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
75 வருடங்களை கடந்த தென்னிந்திய திருச்சபை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நான் பெருமைப்படுகிறேன் தென்னிந்திய திருச்சபையில் பணிபுரிவதை நினைத்து. ஆண்டவர் எனக்கு இந்த அருளை கொடுத்திருக்கிறார். இதே போல் தென்னிந்திய திருச்சபையின் உறுப்பினராய் இருக்கிற நாம் யாவரும் பெருமிதம் கொள்ள வேண்டிய திருச்சபை தான். அதில் இருக்கிற சிறு குறைகளை களைந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த முழுமையான திருச்சபையாய் நாம் நம்மை மீண்டும் புனரமைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 75ஆம் ஆண்டை நோக்கி பயணிக்கிற தென்னிந்திய திருச்சபை இன்னும் பல ஆண்டுகளை காணும். திருச்சபையை யாராலும் அழிக்க முடியாது. இருந்தாலும் இதில் இருக்கிற குறைகளை மீண்டும் சரி செய்வோம். ஆண்டவர் நம்மை இன்னும் பலப்படுத்துவார். நாம் யாவரும் ஒன்றிணைவோம், திருச்சபையை இணைந்து கட்டுவோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த உம்முடைய திருச்சபையின் நிறுவன நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தென்னிந்திய திருச்சபையின் அங்கமாய், தென்னிந்திய திருச்சபையின் பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, மிகவும் பெருமைக்குரிய இந்த திருச்சபை மிகுந்த நன்மைகளை பிறருக்கு கொடுத்த எங்கள் திருச்சபை, எங்களை வளர்த்தெடுத்து எங்களை உயர்நிலையில் கண்ட எங்கள் திருச்சபை, பிறர் குற்றம் சாட்டும் அளவிற்கு இல்லாதபடி இருக்கிற சிறு சிறு குறைபாடுகளை கடைந்து முழுமையான திருச்சபையாய் இன்னும் வளர்ச்சியடைய நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு துணையாளராயிரும். இந்த திருச்சபையை மீண்டும் எழுந்து கட்டுகிற அருளை எங்களுக்கு தாரும். அதற்கான ஆற்றலை தாரும். அதற்கான நல் மனதையும் நல்ல எண்ணத்தையும் நல்ல எதிர்நோக்கையும் எங்களுக்கு தாரும். எங்களோடும் எங்களை வழி நடத்தும். இறைமைந்தன் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென்.